ஒரு விதத்தில் மரியாதை நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன். என்ன, இயேசு அந்த இடத்துல தாய் அவரை நோக்கி இயேசுவின் தாயாக அவர் பார்க்கிறார். திராட்சரசு இல்லை என்றால் அதனால் அவர் இப்படி சொல்கிறார். எதை வச்சு இந்த அம்மா சொல்லுது? 30 வருஷம் தச்சு வேலை தான் செஞ்சார். இவருக்கும் திராட்சரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. குறைவுபட்ட உடனே மகன் என்ற அந்த கண்ணோட்டத்தில் கூப்பிட்டு ஒரு டம்ளர் கம்மியாக இருந்தாலும் சொல்லலாம். ஒரு தாயும் மகனுக்கு இருக்கிற சம்பாஷணை இப்படி தான் இருக்கும். இந்த மாதத்துக்கு வீட்டு செலவு இல்லைடா, இது எதனா வாங்கடா, போடா வாடா, அப்படி மாதிரி எதனா இருக்கும். ஆனால் இந்த அம்மா இவ்வளோ பெரிய வைபவத்தில் குறைவுபட்டிருக்குன்னு இயேசுக்கிட்ட போய் சொல்கிறதே ஒரு பெரிய விசுவாசம். அது வரைக்கும் அவர் எந்த அற்புதமும் செய்யலை. அவர் பிறப்பு ஒரு அற்புதம், அவர் வளர்ப்பு ஒரு அற்புதம், அவர் 12 வயதில் போதித்தது ஒரு அற்புதம். இதெல்லாம் மனதில் வைத்து தான் இந்த அம்மா ஒரு அன்பின் அடி அளத்தோடு மகன் என்ற பாணியிலையும் சொல்லுகிறது. அதே சமயத்தில் சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு, இவ்வளோ பெரிய கூட்டத்தாருக்கு இந்த மனுஷன் என்ன செய்ய முடியும்? மகன் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலே தாயின் கண்ணோட்டில் என்ன சொல்லுவாங்க? ஐயா, என் பிள்ளைகிட்ட இவ்வளோ ஏது, இவ்வளோ சம்பாதிக்க, இவ்வளோ செலவு அதிகமாகும் இல்லையா? பொருளாதாரத்தை கொடுத்து செய்கிறதா இருந்தால் சொல்கிறது இப்படி. ஆனால் இந்த அம்மா கூப்பிட்டு இந்த திராட்சை குறைப்பட்டுக்குன்னு சொல்லுகிறாங்களே, அதுவே பெரிய விசுவாசம். திரளான ஜனங்க இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இயேசு இப்படி ஒரு அற்புதத்தை, பெருக்கத்தின அற்புதத்தை செய்தார் என்பதற்கு எந்த தடயமும் இல்லை, எந்த வேத நிருபங்களும் காணப்படல. முதல் அற்புதம் என்று வேதமே சொல்லுகிறது. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இது வேணும், இந்த குறைவு நிறைவாக வேண்டும். அவர் பேசுறது எது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அந்த அம்மா பெருசாக எடுத்துக்கல. அதுதான் கிருபை பெற்ற ஸ்திரீ. உடனே அந்த அம்மாவுடைய பார்வை மாறுகிறது. வேலைக்காரன் நோக்குகிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. வேலைக்காரத்தில் பேச வேண்டும். வேலைக்காரத்தில் கிறிஸ்துவை குறித்ததான இணைப்பை இந்த பெண்மணி உண்டு பண்ணுகிறார். கிருபை பெற்றவர். கிருபை பெற்றவர்களால் இவ்வளோதான் செய்ய முடியும். கிருபை பெற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? இணைக்க முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவரால் தான் பெருக்க முடியும். எல்லாம் புரிந்து கொள்ள. நீங்கள் கிருபை பெற்றவங்க இணைக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? வேலைக்காரர்களை பார்த்து ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கேள்வியே கேட்கல அந்த ஜனங்க. கேள்வி என்பதே இல்லை. ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க. இந்த நாளில் உங்களிடத்தில் இருக்கிறத வைத்தே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதம் வெளியிலிருந்து வரப்போகிறது இல்லை. ஜாடி எங்கே இருக்குது? தண்ணி எங்கே இருக்கிறது? இயேசுவும் அங்கே இருக்கிறார். மணவாளன் அவனுக்கு சுத்தமாக இந்த சப்ஜெக்டே தெரியாது. இந்த பற்றாக்குறை பற்றியே தெரியாது மணவாளன். தண்ணீரை நிரப்புங்க. யார் இயேசுன்னு தெரியல. வேலைக்காரத்தில் போய் பேசுனா இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. எந்த காரியமும் இல்லை. வேலைக்காரத்தில் பேசுகிறார். அவர்களை நோக்கி இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்தது என்றே தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் சத்தியத்தின் மூலம்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மூலம் அற்புதம் நடக்கும் நினைக்காதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மூலம் இருந்து வெளியாகிற சத்தியத்தில் தான் உனக்கு விடுதலை உண்டாகும். அதான் வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடிங்க. இந்த மனுஷன் முதல்ல எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டான், மணவாளன். அதனால்தான் நிறைய தீங்கு விசுவாசிகள் அண்டையில் வருகிறதுக்கு கர்த்தர் விடுகிறது இல்லை. அவர்கள் அறியாமலே கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார், பாதுகாப்பு தருகிறார். இவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பே அவர் வந்து